வலியுறுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. அது ஏன் வலியுறுத்தாமல் இருக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க? திரு அண்ணாமலை என்ன சொல்றாரு? நீ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஊடகங்கள்ல? அண்ணாமலை தான் கூட்டணி முறிவுக்கே காரணம். அவர் தான் பிரச்சனை. அவரால் தான் வந்து அதனால தான் நயினார் நாயந்தன் இதெல்லாம் சொல்றாங்க. அவர் தான் வேற யாரை விட அதிகமா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சின்னு சொல்லிட்டார். அமித்ஷா முன்னிலையில் திருநெல்வேலியில் சொன்னது, இந்தியா டுடே கான்க்ளேவ்ல 4 தடவை சொன்னது. அவங்க வந்து 10 பேரை மாற்றி மாற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ சமரசம் ஆயிடுச்சா, உங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாதா, நீங்கள் எதிர்த்தீங்களே, நேற்று என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொன்னீங்க, எல்லா கேள்வியும் திரு எடப்பாடி பழனிசாமி மையப்படுத்தி நிற்குது. எல்லா கேள்விக்கும் கண்ணாடி மாதிரி பதில் சொல்கிறார். ஆமாம், அது என்னுடைய அன்னைக்கு ஸ்டாண்டு. அவர்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் 6 மாதம் முன்னாடி கேட்டு தான் நான் பிஜேபி தனியாக ஆட்சி அமைச்சு தான் சொல்லியிருப்பேன். நான் இன்றைக்கி அதான் எனக்கு ஒன்று குழப்பம் இல்லை. ஆனால் மேலிடம் வந்து 10 கருத்தை கேட்டு ஒரு முடிவு எடுக்குது. அதை செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. 2024 எனக்கு அந்த மேலிடம் தான் ஃப்ரீடம் கொடுத்துச்சு. 2021 கூட்டணி போகணும்னு சொன்னது அதே மேலிடம் தான். 2024 எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தது அதே மேலிடம் தான். 2026 வாங்க அலைன்ஸில் போகணும் அதே மேலிடம். அப்போ மேலிடம் சொன்னதை நாங்கள் 21லையும் கேட்டோம், 24லையும் கேட்டோம், 26லையும் கேட்போம். அப்போ இருக்கிறதுலே பெரிய கட்சி, இருக்கிறதுலே அதிக வாக்கு இருக்கிறது, ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஆப்வியஸ் சாய்ஸ். ஸோ இன்னொரு முதலமைச்சருங்கிற கேள்வி திரு டிடிவி தினம் எழுப்பக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுட்டாரு திரு அண்ணாமலை.